காலம் அப்படின்னா நேரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புருஷம் அப்படின்னா காலத்தை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அதற்கு ஒரு ஜாதகம் போடுவது அப்படிங்கிறது தான் காலபுருஷ தத்துவம். நம்ம பிறந்தது எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கோம். ஆனா இந்த காலபுருஷ சக்கரத்தின் படி அந்த லக்ன பாவம் எத்தனாவது வீடு, அது எந்த ராசியோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகம் இயங்கும். அந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதிக கோபம் அவங்களுக்கு இருக்கும், வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னாலே போர் வீரன் தானே. எல்லாவற்றிலும் முந்திக் கொள்வது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த பொசிஷன் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனம்ங்கிறது காற்று ராசி. காற்றின் வேகத்தில் இவர்கள் செயல்படுவார்கள். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெயா ரவி மேம் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேம், அப்போது பொதுவாகவே நிறைய பேர் நிறைய பலன்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இந்த 2026 நிறைய ராசி பலன்கள் நான் பார்த்துட்டேன். பட் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு பல்வேறு விதமாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்காக 12 ராசி நேயர்களுக்கும் காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசிடலாம் மேம். முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள். ஸோ இந்த மேஷ ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் சொல்றேன். ஏன்னா இப்போ இதை ராசி பலன் சொல்ற மாதிரி யாரும் எடுத்துக்க வேண்டாம். இது அஸ்ட்ராலஜியில் இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது காலபுருஷ தத்துவம். காலம் அப்படின்னா நேரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புருஷம் அப்படின்னா காலத்தை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அதற்கு ஒரு ஜாதகம் போடுவது அப்படிங்கிறது தான் காலபுருஷ தத்துவம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருப்பது காலபுருஷ தத்துவத்தின் ஜாதகம். அதாவது காலம் என்பதுதான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனுக்காகட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் இந்த காலபுருஷ ஜாதகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதாவது அதுக்குன்னு சில குணாகாரங்கள் உண்டு இந்த காலபுருஷ ராசிகளுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை நம் மனிதர்களை போலவே அதற்கும் ஒரு பிரத்யேகமான குணாகாரங்கள், குணாதிசயங்கள் என்று உண்டு. இப்போ நம்ம பிறந்தது எந்த லக்னத்துல வேணா பிறந்திருப்போம். ஆனா இந்த காலபுருஷ சக்கரத்தின் படி அந்த லக்ன பாவம் எத்தனாவது வீடு, அது எந்த ராசியோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகம் இயங்கும். அதாவது இப்போ ஒருத்தவங்க மீனம்ல பிறந்திருக்கலாம், ஒருத்தவங்க கடகத்துல பிறந்திருக்கலாம். நான் சொல்றது லக்னம். நீங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் முதல்ல ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ராசிங்கிறது நம்ம ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசி. லக்னம் என்பது நாம் பிறக்கும் போது இந்த ஆன்மாவும் உடலும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் நிற்கும். அதாவது இந்த குழந்தை பிறந்து இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்க இல்லையா, தாயார் வயிற்றுலேருந்து குழந்தை வந்தப்புறம் தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ணுற அந்த தருணம் அந்த குழந்தை அழும். அப்போ ஃபஸ்ட்டு மூச்சு இந்த பூமியிலேருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதாவது சுயமாக தானே மூச்சு விடுவது. அது வரைக்கும் தாயாரோட சப்போர்ட்டில் தான் அந்த குழந்தை இருக்கும். அந்த முதல் மூச்சு அப்படிங்கிறது தான் லக்னம். அது அந்த டைமை தான் நம்ம குறிக்கணும். ஆக்சுவலாக குழந்தை பிறந்த டைம்னு சொல்லிட்டு அதுலேயே பல குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது சிரசோதயத்தை நம்ம சிரசு உதயமான உடனே சில பேர் டயத்தை குறிப்பாங்க, சில பேர் குழந்தை வெளியில் வந்த உடனே குறிப்பாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக டைம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா இந்த முதல் சுவாசம் இந்த பூமியிலேருந்து அந்த குழந்தை எடுக்கும்போது ஒரு அழும். அதுதான் கரெக்டான டைம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பூமியோட ஒரு தொடர்பு டைரெக்டாக கிடைக்கிது. அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த குழந்தைக்கு இண்டிபெண்ட்டாக அந்த ஆன்மாவுக்கு கர்மா அப்படிங்கிறது கனெக்ட் ஆகக்கூடிய தருணம் தான் அந்த லக்னம் அப்படிங்கிறது. அதனால தான் லக்னத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ இந்த லக்னம் எதுவாக வேணுமான இருக்கலாம் நம்ம பிறக்கும்போது. ஆனால் அது காலச்சக்கரத்திற்கு எத்தனாவது பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய செயல்பாடு அந்த லக்னத்திற்கு பின்னால் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு சில ஹேபிட்ஸோ இல்லை சில குணங்களோ இருக்கும். அது உங்களுக்கு கல்யாணம் ஆனப்புறம் மாறிடுமா? இல்லை, அது பிறவி குணம் நம்மளோடைய தான் இருக்கும் இல்லையா.
அது மாதிரி தான் இந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிறவி குணம் அப்படின்னு ஒன்று உண்டு. பிறவி குணம்னா அதனுடைய இயல்பான குணங்கள். ஓகே. அது எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்போது நம்ம பிறந்த ஜாதகத்திற்கு இந்த காலபுருஷனுடைய இந்த ராசிகள் எப்படி பலன் அளிக்கும் அப்படிங்கிறத வெறும் காலி கட்டத்துக்கு நம்ம பலன் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகமே வேண்டாம், அதுக்குள்ள கிரகங்களும் வேண்டாம், வெறும் காலி கட்டம், அதாவது நீங்கள் எந்த லக்னம்னு தெரிஞ்சால் போகிறோம், அந்த காலி கட்டத்துக்கு பலன் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அப்படியே ஃபுல்லாக பேசலாம். இதுதான் காலபுருஷ தத்துவம்ங்கிறது. இந்த ராசி மண்டலத்துக்குள்ள பல கோடி தத்துவார்த்தங்கள் புதைந்து இருக்கு. அதை வெளியில் எடுத்து நம்ம வந்து பலனாக சொல்கிறது அப்படிங்கிறது இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது ஜோதிடம் படித்த அனைவருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். இதை படித்தவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஸோ இதை வந்து கையாள நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஜோதிடத்தில் பெரிய வல்லுநராக ஆயிடலாம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய குருநாதர் வந்து எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்த ஒரு சப்ஜெக்ட். இதில் இப்போ ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் இவங்களோட இயல்பான குணம் என்ன? இவங்க வந்து இது செவ்வாயோடைய வீடு. இது காலச்சக்கரத்தின் முதல் வீடு. இதுதான் மேஷம் அப்படிங்கிறது. அந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதிக கோபம் அவங்களுக்கு இருக்கும், வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னாலே போர் வீரன் தானே. செவ்வாய் கிரகத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? போர் வீரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதற்கு உண்டான அந்த வேகமும் அந்த கோபமும் அந்த முன்கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து வேகத்தடை அப்படிங்கிறது வேணும் கண்டிப்பாக. எல்லாவற்றிலும் முந்தி கொள்வது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த பொசிஷன் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இதனுடைய சின்னமே ஆட்டோடைய தலை. ஆட்டுக்கு வந்து தலையில் தான், மூளையில் தான் பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் தான். ஆட்டு மந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு முன்னாடி போகும், பின்னாடியே எல்லாம் ஃபாலோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மேஷத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தான் லீடராக இருப்பாங்க. அந்த லீடருக்கு பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலும் இவங்களுக்கு அந்த தலைமை அப்படிங்கிற அந்த பதவி, அதுக்காக இவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அதாவது யாருக்கும் சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு யாராவது போனாங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க. அது மாதிரியான குணமும் உண்டு. இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பெரிய நிலை, அதாவது பொருளாதார மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா திருமணத்திற்கு பின் அப்படின்னு. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது எப்போ வேலை செய்யும்? இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து மனைவி மக்கள்னு வந்தப்புறம் இவங்களுக்கு பொருளாதார மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனம்ங்கிறது காற்று ராசி. காற்றின் வேகத்தில் இவர்கள் செயல்படுவார்கள். அதாவது அவ்வளோ ஸ்பீடு. இவங்களுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரிய, பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த காற்றின் வேகத்தில் அது செயல்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது மிதுனம், புதனுடைய வீடு. புதன் வந்து புத்திக்கு காரகன். அப்போ நல்ல ஷார்ப்பு, நல்ல புத்தியெல்லாம் இவங்களுக்கு உண்டு, நல்ல கெட்டிக்காரத்தனமெல்லாம் உண்டு. செயல் திறன் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட உண்டு. சில பேர் வெறும் வாய் பேச்சோடு இருப்பாங்க, சில பேர் வந்து செயலில் இறங்குவாங்க. இவங்க அந்த மாதிரி தான். இந்த மேஷத்தில் பிறந்தவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான குணங்கள் இதெல்லாம். இப்போ வந்து இது 100ல் ஒரு 70-80 பேருக்கு இது இருக்கலாம், சில பேருக்கு இருக்காமே இருக்கலாம். அதனால நம்ம வந்து காலபுருஷ தத்துவம் வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம். கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், இதெல்லாமும் 4ஆம் இடம். ஸோ இவங்களுக்கு வந்து அம்மாவோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கடகம்ங்கிறது பலகால் ராசி. இவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். நல்ல ஒரு வீடு, வாசல், சொத்து சேர்க்கை, அதே மாதிரி படிப்பும் 4ஆம் இடத்துல நல்ல படிப்பு அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது சிம்மம். சிம்மம்ங்கிறது எப்போவுமே பேர், புகழ், பெருமை, புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சூரியனுடைய வீடு. அப்போ நேச்சுரலி அது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நல்ல ஆழ்ந்த அறிவு உண்டு, நல்ல கெட்டிக்காரத்தனம் உண்டு, புத்திர சந்தான பாக்கியமும் உண்டு. ஏன்னா இவங்களுடைய சூரியன் போய் மேஷத்திலேயே உச்சமாறாரு இவங்களோட லக்னத்திலே. அதனால் குழந்தைகளும் நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள். கலையில் நல்ல நாட்டம் இருக்கும். கலைத்துறையில் ஏதேனும் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை
ஒரு தியேட்டர் இல்லைன்னா மீடியா, இந்த மாதிரி இது பாலிடிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருப்பா. அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. 6ஆம் இடம்ங்கிறது கன்னிங்கிறது கடினமான உழைப்பு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா புதனுடைய வீடு இல்லையா, புதன் வந்து ஆல்ரெடி அங்கே 3ஆம் இடம் புதன் புத்தி, இங்கே வந்து கடின உழைப்பு. ஸோ இவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவே ருணரோக சத்ருஸ்தானம்னு அதையே சொல்கிறோம். அதாவது நோய் நொடின்னு பார்த்தா இவங்களுக்கு அடிவயரில் பிரச்சனை இருக்கும் எப்போவுமே. ஓகே. ஏதான இந்த அப்பெண்டிக்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி யூரினரி பிளாடர் அந்த மாதிரி விஷயங்களில் ஏதான பிரச்சனை வரும். இது எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, பட் யூஸ்வலாக இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரலாம். 7ஆம் இடம் இவங்களுடைய களத்திர ஸ்தானம், அங்கே அது சுக்கிரனுடைய வீடு. ஸோ நல்ல ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, நல்ல குடும்பத்திற்கேற்ற ஒரு பெண் அமைவாள், நல்ல இவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டிலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து நெருப்பு, இங்கே சுக்கிரனுங்கிறது என்ன, நெய். அப்போ நெருப்பில் நெய்யை காமிச்சா என்ன ஆகும், உருகிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிலாம் இவங்களுக்கு நல்ல அமையும் லைஃப் பார்ட்னர். அதே சமயம் காதல் திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு, அதுவும் நல்லா இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் விருச்சிகம், அதுவும் இவங்களுக்கு சிறப்பு, நல்ல தீர்க்க ஆயுள் உண்டு. ஏன்னா அது வந்து லக்னாதிபதியோட செவ்வாயோடைய வீடே தான் அதுவும். ஸோ நிச்சயமாக நல்ல ஆயுள் பலம் தீர்க்கம் உண்டு. அங்கே சனியோட நட்சத்திரமும் இருக்குது, ஆயுள் காரகன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய அனுஷ நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. ஸோ நல்ல தீர்க்க ஆயுள் உண்டு. தனுசு அப்படிங்கிறது 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம், குருவுடைய வீடு. நேச்சுரலி அப்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஆன்மீகம், தெய்வீகம், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஃபேமிலியில் இவர் அப்பா இவங்களுக்கு இருப்பாங்க. அப்பாவுடைய அனுகூலம் எல்லாம் உண்டு. ஏன்னா அது குருவுடைய வீடு இல்லையா, குருனாலே நம்ம என்ன சொல்கிறோம், முழு சுபர் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் சனி பகவானுடைய வீடு, அங்கே வந்து இவருடைய லக்னாதிபதி செவ்வாயே வந்து உச்சமாறாரு. அப்போ நேச்சுரலி நல்ல ஒரு கர்மஸ்தானம்ங்கும் போது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இந்த 10ஆம் இடம். அடுத்ததாக 11ஆம் இடம் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் கும்பம், அதுவும் சனி பகவானுடைய வீடு. அது வந்து இவங்களுக்கு இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க கர்ம வினையின்படி இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தகுதியோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அங்கே ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்க முன்னோர்களுடைய பூர்வ புண்ணியம், அவங்களோட கர்ம வினை என்னவோ அதற்கேற்றார் போல் இவங்களுக்கு சில விஷயங்கள் இவங்க லைஃப்பில் கிடைக்கும். இது எல்லாமே அவங்க முன்னோர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் அகெயின் குருவுடைய வீடு, அதுதான் மோட்ச ராசி மீனம். ஸோ இவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த மோட்சம் அப்படிங்கிற அந்த கதவுகள் திறக்கும். அதாவது எல்லாவற்றிலும் இருந்தும் விடுபட்டு ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சி ஒரு மோட்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அப்படின்னாலும் இவங்களுக்கு மீண்டும் பிறவி அப்படிங்கிறது உண்டு. இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. ஸோ இதுதான் ஓவராலாக மேஷத்தை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ், பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் உங்களுக்கு அப்படியே ஒரு நட்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துட்டீங்க. சொல்ல முடியும் இங்கே இந்த காலகட்டத்தில் இவ்வளோதான் சொல்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடை பற்றியுமே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே பொதுவாக பலன் சொல்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும் இல்லையா. ஸோ இப்போ வந்து மேஷ லக்னம் வந்து கொஞ்சம் ஓவரால் ஹாப்பி, எனக்கு வந்து ஒவ்வொரு இடமுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. சூப்பர் மேம். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.